ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சீரடியிலிருந்து இந்த சாய்பாபா உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காக உதிய அனுப்பி வச்சிருக்கேனா, உன் தலைவிதி மாறப்போகுது. நீ எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ போறன்றத உனக்கு சூசமாக உணர்த்துகிறேன்னு உனக்கு புரியலையா? நான் அனுப்பிய உதியின் மூலமாக உன் தலைவிதி மாறி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயரப்போகிற. ஆம் என் செல்லமே, உன் தரத்தை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடந்த துக்ககரமான துயரத்துக்குரிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்காம, உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களை யோசித்து மனசை அமைதிப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன நடந்துச்சு, நேற்று என்ன பண்ணன, அன்போடும் அக்கறையோடும் விசாரிக்க உனக்குன்னு யாரும் இல்லை தானே? உன்னை கேட்க யாரும் இல்லாட்டி என்ன, நீ மற்றவங்களை கேளு. நல்லா இருக்கீங்களான்னு கேளு, சாப்பிட்டீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளு. நாளைக்கு அதே கேள்விகள் உன்னை நோக்கி திரும்ப வரும். நீ மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செஞ்சிட்டினா அது பல மடங்காக உன்னை நோக்கி திரும்ப வரும் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையும் நோகடிச்சு அவங்க கண்ணீர் விடும்படி செஞ்சிடாதே. ஏன்னா மனிதர்களை அழுக வச்சினா அவங்க அழுதுகிட்டே என்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு அதிக சக்தி இருக்குது. நான் உடனே அந்த கண்ணீரோடு கேட்ட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துருவேன். அதனால் ஒருபோதும் யார் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லாருக்கும் நல்லதை நினச்சிக்கிட்டு நீயும் நல்லதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து வாழ தயாராகு. உன் சுய மரியாதை தான் உனக்கான சக்தியை கொடுக்கும். நீ எப்போதும் சுய மரியாதையோட அடுத்தவங்க உன்னை மதிக்கிற அளவுக்கு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த சாயப்பா மேலே நீ எந்த அளவுக்கு பக்தியும் பாசமும் வச்சிருக்கியோ அதை விட அதிகமாக அன்பு கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ போகும் பாதையெல்லாம் நானும் உனக்கு துணையாக வந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். யார் உன்னை புரிஞ்சுக்கொள்ளவில்லை என்றாலும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உனக்காக உதவி செய்ய வந்து விட்டேன் அல்லவா? இனிமேலும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெற்றி வேணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா என்ன நினச்சி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை மேம்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையும் உடைக்கும்படி எதையும் பேசிவிடாதே. கண்டிப்பாக உன் பாவங்களை எல்லாம் குறைச்சி கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து என் கருணையின் மூலமாக நான் உனக்கான நற்பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ செய்த புண்ணியத்தை எந்த இறைவனாலும் குறைக்க முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை, புண்ணியங்களை, நன்மைகளை நீ செய்ய பழகு. நீ செய்கிற புண்ணியம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உனக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நல்ல விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை பெற்றாத ஒரு தகப்பனாக இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன்னை யாருக்கு உண்மையிலேயே பிடிக்குதோ, யார் உன்னை உண்மையான உறவாக நினச்சி நேசிக்கிறாங்களோ அவங்க எப்போதும் உன் கூட இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டை எப்போதும் நீ அமைதி நிறைஞ்சதாக வச்சுக்கோ. வீட்டில் சத்தம் போடுவதும் சண்டை போடுவதும் இருக்கக்கூடாது. எப்போதும் உன் குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் ஒலிக்கட்டும். ஒற்றுமைதான் உனக்கு மிகப்பெரிய செல்வம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உன் மனசில் நீ எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குற, மரியாதை கொடுக்குற. ஆனால் மற்றவங்க மனசளவில் உனக்கு மதிப்பு கொடுக்காம வார்த்தைகளில் மட்டும்தான் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. வெறும் வார்த்தைகளில் மட்டும் மரியாதை கொடுத்து நீ போன பிறகு உன்னை பற்றி மதிப்பே இல்லாமல் மரியாதை குறைவாக பேசுபவர்களை நீ கண்டுபிடிச்சு வாழ்க்கையிலேருந்து தூரமாக ஒதுக்கி வச்சிடுன்னு செல்லமே. இந்த உலகத்தில் அடுத்தவங்க கிட்ட இருந்து நல்லவன் பேர் எடுக்கிறதுக்காக நீ ஒன்றும் பிறக்கலை.
உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்காக தானே பிறந்திருக்க. அடுத்தவங்க உன்னை நல்லவன்னு சொல்லணும்னா நீ நடிக்க தான் வேணும். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாதல்லவா. யாருக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, நீயாக உண்மையாக தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உன்னை நோக்கி சிரிக்கும் இந்த சாயப்பா என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக உன்னை வாழ வைக்கிறேன். அடுத்தவங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அடுத்தவங்களை காயப்படுத்தி வரும் சிரிப்பில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. யாராவது உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்பட நினச்சாங்கன்னா நீ வருத்தப்படாத. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அதை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தப்பு செய்கிறவங்க எல்லாம் பேசும்போது ஏதோ அவங்க தான் நீதிமான் போலவும் அவங்க தான் நியாயவான் போலவும் பேசுவாங்க. ஆனால் தப்பு செஞ்சுட்டு சரியான ஆள் மாதிரி பேசுகிறவங்க கிட்டெல்லாம் நீ அமைதியாக இருந்து விடு என் செல்லமே. தன் பேச்சு வார்த்தைகளால் தன்னுடைய வித்தையால் தன்னுடைய சிரிச்சுக்கிட்டே மனசை மயக்கக்கூடிய நல்வார்த்தைகளை இனிமையாக பேசும் மனிதர்களால் அவங்கள நல்லவங்கள் போல காட்டிக்கிற மனிதர்களுக்கு எந்த வெற்றியும் நிரந்தரமாக நிலைக்காது. பேச்சு வித்தையை காட்டி அடுத்தவர் மனசை மயக்கி நல்லவங்க போல காட்டிக்கிற மனிதர்களுக்கு வெற்றி ஒருபோதும் கிடைக்க நான் விடமாட்டேனேன் செல்லமே. உனக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் நீ விருப்பப்பட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத. யாருக்கு உன்னை பிடிக்கலையோ அவங்கள விட்டு விலக நீ தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ தைரியமோட அனைத்தையும் சமாளிக்க கற்றுக்கணும். நீ எதை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமான்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க பழகு. எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு காயத்தை கொடுப்பதும் கஷ்டங்களை கொடுப்பதும் அந்நியர்கள் கிடையாது. யாரை உனக்கு பிடிக்குமோ, நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க சொற்கள் தான் உனக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு அளவாக இருந்துக்கோ, அளவாக பழகிக்கோ. மனிதனை மனிதனாக மதித்து அவனுக்கு மரியாதை கொடுப்பது தானே மனிதத்துவம். யார் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் வறுமையில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து மனிதாபிமானத்தோடு நீ நடந்து கொள்ளும்போது இந்த சாயப்பா நானும் அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீருவேன். என் அருளால் நிம்மதியும் உயர்வும் வெற்றியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னையே முதல்ல நீ நம்பினாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை நீ நம்பும்போது நான் உனக்கு கொடுத்த சக்தியை வச்சு உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. சிந்தனை சிதறும் போதும் கவனங்கள் தவறும் போதும் இந்த சாயப்பா என்னை மனசில் நினச்சிக்கோ. உன் மனசுக்கு நேரான பாதையை காட்டி என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் கொடுப்பேன். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாமல் தூக்கி பிடிச்சி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. எந்த விஷயத்தை உன்னால் சரி செய்ய முடியுமோ அதை மட்டும் சரி செய்ய முயற்சி செய். சமாளிக்க முடியாத கஷ்டங்களையும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா என் பொறுப்பில் விட்டுட்டீனா அதையெல்லாம் நான் சரி செஞ்சு உன் கவலைகளையும் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நிம்மதியை கொடுப்பேன். மற்றவங்க எல்லாரும் தங்கள் தேவைக்காக தான் உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா உன்னை தேடி வந்து ஆகா ஓஹோன்னு உன்னை பற்றி புகழ் பாடுறாங்க. தேவையில்லாத போது நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஒருத்தர் வரமாட்டாங்க பத்தியா. இப்போ புரிஞ்சுக்கோ. சுற்றி இருக்கவங்களுடைய மனசையும் அவங்க குணத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ தூக்கி தூரமாக ஒழிச்சு வச்சிரு. உன் மனக்கவலைகள் எல்லாம் மறைந்து போகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். காரியத்துக்காக ஓடி வந்த மனிதர்களை நீ மனசளவில் கூட நினச்சி பார்க்காதே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் மனசில் எந்த விஷயம் கவலையை கொடுத்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு. நான் அமைதியாக அதை கேட்டு உன் மனசுக்கு நல்ல பதில்களை கொடுப்பேன் என் தங்கமே. இந்த நாள் முதல் இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உனக்காக நீ எதிர்பாராத அளவுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். எப்போதும் சுயமரியாதை விற்று தான் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னு இல்லை. எந்த சூழ்நிலையிலையும்
உன் உழைப்பின் மூலமாக முயற்சியின் மூலமாக கிடைக்கும் வெற்றி தான் நிரந்தரமாக இருக்கும். அடுத்தவங்களை ஐஸ் வச்சு அடுத்தவங்களை உயர்த்தி பேசி அடுத்தவங்களை தாஜா பண்ணி கையை காலை பிடிச்சி கிடைக்கிற வெற்றி, சுயமரியாதையை விட்டு கொடுத்து பெறுகிற வெற்றி நிலையானதாக இருக்காதுங்கிறத புரிஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கோ.